வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மருதாணி இலையை வச்சு அரைச்சி ஒரு தலைக்கு ஒரு ஹேர் டைப் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ஈஸியாக ரெடி பண்ணி நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம், வாங்க பார்க்கலாம். மருதாணி ஹேர் டை தயாரிக்க போகிறோம். அதுக்கு ஃப்ரெஷ்ஷான மருதாணி நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2 கைப்பிடி மருதாணி இலை, 100 ml தண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் டீ தூள் போட்டுக்கலாம். டீ கசாயம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் ஒரு 2 ரூபா காப்பி தூள் போட்டுக்கிடுங்க. டீ கசாயம் நல்லா கொதிச்சிருச்சு. காப்பி தூள் போட்ட உடனே ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சு மருதாணி அரைக்கும் போது இந்த டீ கசாயத்தை ஊற்றி தான் நம்ம அரைக்கணும். டீ கசாயமும் காப்பி தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சுருந்தோம். இது நல்லா வடிய வச்சாச்சு. இது ஆறிடுச்சு. இனி மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுங்க. ஒரு 6 கிராம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச மருதாணி இலையை போடுங்க. மருதாணி இலையை போட்டுட்டு நம்ம தண்ணிக்கு பதிலாக இந்த டிக்காசன் ஊற்றி தான் அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைங்க. நல்லா கெட்டியாக அரைக்கணும். அரைச்சிட்டு வருவோம். மருதாணியை இந்த நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சாச்சு. இதில் நம்ம கிராம்பு எல்லாம் போட்டு அரைக்கிறதுனால முடிக்கு நம்ம ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு டேண்டஃப் இருந்து அதுக்கெலாம் இது ரொம்ப நல்லது. கிராம்பு போட்டு அரைங்க, முடி வந்து நல்லா கலராக கிடைக்கும். இந்த மாதிரி பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இதில் பாதி லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கிடுங்க. இதை நல்லா கலந்துக்கிடுங்க. எல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகணும். லெமனு டீ கசாயிலும் மிக்ஸ் ஆகி இதை வந்து நம்ம அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டதுக்கப்புறம் நம்ம தலையில் போடலாம். நம்ம கலந்து வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. மினிமம் அரை மணி நேரம் கலக்கணும். அதுக்கு மேலே 1 மணி நேரம்னாலும் தப்பு கிடையாது. இதை நம்ம அப்படி முடியில் தேய்க்கலாம். முடியில் வந்து தேய்க்கும் போது இந்த மாதிரி ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்ம டை போடும்போது முடியில் ஒட்டும். இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் எடுத்து நல்லா இப்படி ஒவ்வொரு வகுடாக எடுத்து போடணும். இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிடுங்க. தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு குளிர்ச்சியாக அதிகமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அரை மணி நேரத்தில் வாஷ் பண்ணிக்கிடுங்க. நான் இதை அப்படியே 2 மணி நேரம் விட்டுருவேன். எனக்கு தலையில் நல்லா சூப்பராக கலர் எப்படி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். 2 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஒயிட் கலரில் நல்லா பிளாக் கலர் ஆயிடுச்சு. எனக்கு ஓகே தான். இதே மாதிரி 15 நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி போட்டு நல்லா குளிங்க. நம்மளுக்கு வந்து செயற்கை டை வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக கிடையாது. அது கேன்சர் வருது, ஸ்கின் அலர்ஜிலாம் வருது. நம்ம மருதாணி கூட வந்து இந்த கிராம்புலாம் போட்டு அரைச்சதுனால முடிக்கு ரொம்ப ஹெல்த்தி தான். மருதாணி இலை கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடையில் ஹென்னா பவுடர் வாங்கி நான் சொன்ன ப்ராசஸில் செஞ்சு பார்த்து மருதாணி ஹேர் டை நம்ம ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் மருதாணி கிடச்சிதுன்னா இந்த மாதிரி மருதாணி ஹேர் பேக் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.